இப்படிப்பட்ட நேரத்துல அரிக்கம்பேட்டு அகழ்வாராய்ச்சி பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய கடல். பொதுவா புதுச்சேரி அன்பர்களுக்கு புதுச்சேரி இடங்களை பற்றியே தெரியவில்லை என்று சொன்னால் ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்கும். சில பேர் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். அந்த வரலாற்றை படித்து அறிந்து கொள்ள வேண்டும், அது பற்றிய புத்தகங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்ப பொதுவா ஒரு கருத்து இருக்கு, வரலாறு எதற்கு, வரலாறு தேவையில்லை என்பற ஒரு கருத்து உண்டு. வரலாறு என்பது நாம் வாழ்ந்தவருடைய மனிதருடைய எச்சங்களை தெரிந்து கொள்வதால் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் நாம் இனி வரும் காலங்களில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் அந்த வரலாறு துணை செய்கிறது. இனி வரும் காலங்களில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக சான்றாய் விளங்குவது பண்டைய வரலாறு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பள்ளி பாடங்களில் வரலாற்று என்ற ஒரு பாடமே இல்லை. பாரு, எவ்வளவு பேர் வருந்தத்தக்க செய்தி பாருங்க. அசோகரை பத்தி, கபீரை பத்தி, எல்லாரும் ஷாஜகானை பத்தி நிறைய படித்திருக்கிறோம். படித்து அறிய வேண்டும் என்பதுதான். புதுச்சேரியில குறிப்பா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு இடம், கிரேக்க ரோமானியர்கள் வணிகை செய்த இடம், ஏற்றுமதி இறக்குமதி செய்த இடம் என்றால் அது அரிக்கமேடு என்றுதான் நம்ம சொல்லணும். அந்த காலத்துல பெரிபுளூஸ், தாலமி போன்றவர்கள் கிபி 60 இருந்து கிபி 200 வரைக்கும் கடற்பயணிகள் இந்த வெளியே வருகிற போது இந்த கடலும் ஆறும் கழிக்கின்ற கழிமுக பகுதியை உள்ளே வந்து இது என்ன ஊர் என்று கேட்டு பிரித்து இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் எழுதிய பேரு புதுக்கா என்ற பேர். புதுக்கா, புதுக்கே என்ற கிரேக்க மொழிப்படி கா கே மாதிரி புதுக்கே என்று அழைக்கப்பட்டது. புதுக்கா என்றாலே பொதுவா கா என்றால் சோலை. புதுசா ஒரு சோலையை உருவாக்கி அங்க கப்பல் வணிகம், படகு போக்குவரத்து ஏற்பட்ட ஒரு கழிமுக பகுதியை உருவாக்கியதுனால அதற்கு புதுக்கா என்று பெயர் வைத்தார்கள். அது தூய தனித்தமிழ் சொல். அதுல எல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். இதுவோ கிரேக்க சொல்லு போல. புதுச்சேரி அதான் பின்னால மாறுகிறது. 2000 ஆண்டுக்கு முன்பு ஏற்பட்ட ஆழி பேரலையால் அரிக்கமேடு என்ற அந்த புதுக்கா அழிவுற்று வடக்கு நோக்கி வந்து ஒரு புதிய சேரியாக மாறியது. அதான் புதுச்சேரி. இப்பொழுது புதுச்சேரி. அன்றைக்கே இருக்கிற அந்த அரிக்கமேடு அருகன் மேடாக இருந்தது. அங்க ஒரு புத்தர் சிலை இருக்கு, அது அருகன் மேடுன்னு பேரு. அருகன்மேடு அருகன்மேடு என்று பேரு பின்னாளில் அரிக்கமேடாக மாறுகிறது. மருமகன் என்பது பேச்சு வழக்கில் மரிமாமா என்பாங்க கிராமத்துல. மருமகன் ரூ என்பது ரீயாக மாறுவது இயல்பு பேச்சு வழக்குல. அப்ப அருகன்மேடு என்பது அரிக்கமேடு அரிக்கமேடு என்று மாறியது என்று. அது இன்னொரு உண்மையும் இருக்கு. அரித்தல் என்பது அரிக்க பெரிய மணல் திட்டு, மணல் பகுதி அரித்து கொண்டே போய் ஆற்றோடு கலந்து விட்டது. இப்ப நீ போய் அரியாம ஆத்துல நீ பாத்தீங்கன்னா 15 அடி உயரம் இருக்கும், கீழே தண்ணி இருக்கும். அதெல்லாம் அரிக்கமேடு இருந்தது. 2000 ஆண்டுக்கு முன்பு கிரேக்க ரோமானியர்கள் அந்த இடத்துக்கு வந்து படக செலுத்தி உள்ளே வந்து தங்கி மிகப்பெரிய வணிகம் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது நமக்கெல்லாம் வியப்பா இருக்கு. 1931 கபிரியேல் ஜுவே துப்ராய் என்ற ஒரு பெரிய கணித பேராசிரியர் புதுவைக்கு வந்து ஆசிரியராக இருந்தார். 1921 அவர் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்லாம் படித்து அறிய வேண்டும், கண்டு உணர வேண்டும் என்று ஒரு ஆர்வம் உடையவர். அவர் ஒரு முறை அப்படியே அந்த அத்ராயன் பங்களான்னு சொல்றாங்கல்ல, இறக இருக்குது, ஒரு பெரிய பங்களா இருக்கும் அரிக்கமேட்ல, அதெல்லாம் பாக்குறதுக்கு போறாரு. அங்க ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்கள் ஒரு காசை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதுதாங்க முதல்ல குறிப்பு. அப்புறம் ஒரு முத்திரை இடம். காசை கொண்டு போய் அவர் என்ன காட்டுறாரு, ருவாய் துப்ராயிட்ட காட்டுறாரு. அதுன்னு போய் பெடோ என்ற பாதிரியாரிடம் காட்டுகிறார். யாரு? ருவாய் துப்ராய். பெடோ பாதிரியார் தென்கொரியாவில இருந்தவர். அவர் அங்கிருந்து இங்க வந்திருக்கிறார். இந்த காசை பார்த்தோன்னே அவருக்கு ஒன்னும் வியப்பா போயிடும். இது வந்து கிபி 23 இத்தாலி ஆண்ட அகசஸ் உருவம் பொறித்த காசு. இந்த காசு எப்படி அங்க கிடைத்தது அரிக்கமேட்ல என்று அவர் ஆய்வு பண்ணி 2 பேருமா அப்படியே நேரடியா போய் அரிக்கமேட ஆராய்ச்சி பண்றாங்க. புதுவை அரசிட்ட சொல்லி அதன் பிறகு அதை ஆராய்ச்சியை தோண்டி பார்க்க வேண்டும் அந்த இடங்களை என்று முதல் அவர் தான் ஆராய்ச்சி பண்றார். உண்மையிலேயே அரிக்கமேடு என்ற ஒரு இடத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தவரே நம்ம ருவாய் துப்ராய் தான்.
அருமையான ஒரு மனிதர் அவர். அவர் இல்லைன்னா இங்க அந்த இடமே கிடையாது. ருபாய் துப்ராயினுடைய ஆராய்ச்சி மிகப்பெரிய ஆராய்ச்சி, அளப்பெரிய ஆராய்ச்சி. அவருடைய ஆளுமை திறன் நம்ம எல்லாம் வியப்பில் ஆழ்த்தோம். பாருங்க, அந்த படத்தை பாருங்க, ருபாய் துப்ராய் படம். இவர்தான் ருபாய் துப்ராய். பல பேர் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது, அந்த புத்தகங்கள்லாம் நீங்க பாக்குறதே இருக்காது. ருபாய் துப்ராய் என்ற கணித பேராசிரியர் திருமணமே செய்து கொள்ளவில்லை. இவர் பிரெஞ்சு கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றியவர், கணிதம் கற்பித்தவர். இங்க இருக்கிற எல்லா கோயில்களையும் இடங்களையும் எல்லாம் ருபாய் துப்ராய் தான் மாமல்லபுரம் சென்று மாமல்லபுரத்தில் இருக்கிற கல்வெட்டுகளை படியெடுத்து ஆராய்ச்சி செய்து ஆன்டிகோரியஸ் பல்லவாஸ் என்று பல படலங்களை நூலாக மாற்றியவர். பல்லவருடைய பெருமையை பைந்தமிழ் உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர் யார் என்றால் இந்த கபிரியல் ருபாய் துப்ராய் என்பவர் தான். பாத்தீங்களா, ஒரு பிரெஞ்சுக்காரர் எப்படி போறாங்க. அந்த காலத்துல குதிரை வண்டியில பேரு மாமல்லபுரத்துக்கு சேரு சகதி சரியான வழி இல்லாத இடத்துல போய் தங்கி தங்கி போய் அந்த கிடைத்த உணவை உண்டு அந்த கல்வெட்டுகளாம் படியெடுத்து ஆசிரியர் பெருமக்களோடு கல்வெட்டு ஆய்வாளரோடு கலந்து பேசி ஆன்டிகோரியஸ் பல்லவா என்ற ஒரு நூலை வெளியிட்டார். இவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. அதன் பிறகு பிரெஞ்சுல இருந்து அது ஆங்கிலத்துல அப்புறம் தமிழ்ல எல்லாம் மொழிபெயர்த்தார்கள். அது பிறகு அப்புறம் போன பிறகு 1941 அதை அதுல இருந்த கல்லு மண்ணு எல்லாத்தையும் எடுத்து அதன் பிறகு 1942 புதுவை அருங்காட்சியகத்துல அருங்காட்சியகம் ஆறாரு. இந்த நூலகத்துல அது அருங்காட்சியகம். இப்போது உள்ள காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஐஜி இருக்கக்கூடிய அலுவலகம் தான் அன்னைக்கு ஒரு பெரிய நூலகமாக விளங்கியது. அந்த நூலகத்துல அவர் அந்த பொருளை கொண்டு வந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து நூலகமாக படம் வரலங்கய்யா. தொடரலாம். தொடரலாமா? சரிங்க, சரி. இவருடைய அறிவுரைப்படி புதுவை அரசு அந்த இடத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கருதி சிந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ ஆராய்ச்சி செய்த டாக்டர் மார்டி வீலருக்கு செய்தி சொல்லவே அவர் தான் அங்க வந்து வர்றார். 1944, 45, 46 வரைக்கும் இங்க இருந்தார். அவர் வந்து அரிக்கம்பேட்டை ஆராய்ச்சி செய்து பல குழிகளை தோண்டி பொறுமையா மண்ணை எடுத்து மண்ணெடுக்கும் முறையில ஆராய்ச்சி செய்தார். கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி தோண்டி பார்த்து ரொம்ப பொறுமையா நிதானமா ஆராய்ச்சி செய்தார். அது வந்து பல சங்கு மணிகள், பொன்னால் செய்யப்பட்ட மணிகள், சுடுமண்ணுடைய ஓடு, சில்லுகள் அதெல்லாம் கண்டறிந்தார். அவரை கண்டறிந்ததுல நம்ம சாய பட்டறை இருந்து ஒரு பெரிய சாய குழி, சாய தொட்டி, அது ஆற்றை நோக்கி சென்ற வரலாற்றை அவர் கண்டறிந்தார். அவருடைய ஆய்வின்படி பல உரைகிணறுகள் நமக்கு தென்பட்டன. 100 அடி உடைய மிகப்பெரிய ஒரு பண்டகசாலையுடைய சுவரை அவர் கண்டுபிடித்தார். மார்டி வீலர். அவ்வளவு மார்டி வீலருடைய எழுதின புத்தகம் ஆன்ஷியன்ட் இந்தியா நம்பர் 2 என்ற புத்தகத்துல ஒரு அருமையா அவர் எழுதியிருக்காரு. அறிக்கை மடுப்பு படம்லாம் நிறைய போட்டு குழிகள்ல வந்து போட்டிருக்காரு. ஒவ்வொரு குழியிலிருந்து எடுத்த மட்பாண்ட ஓடுகள், அந்த தாழிகள், அந்த உரையினுடைய சுவர்கள் எல்லாவற்றையும் தனியாக பிரித்து எடுத்து பார்க்கலாம். அப்படி பார்க்கறதுக்கு ஒரு ஓட்டுல ஆவி என்று ஒரு ஓட்டுல தமிழ் எழுத்துல, தமிழ் பிராமி எழுத்து சொல்லுகிறோமே, அது போலவே தமிழி என்று வழங்கக்கூடிய தமிழ் பிராமி எழுத்துகள் 2100 ஆண்டுக்கு முன்பாக, 2300 ஆண்டுக்கு முன்பாக முதல்ல தமிழ்ல அறிக்கை தான் கிடைச்சது என்பது எல்லாரும் வரலாற்று சிறப்பு முடியாது. அதை நம்ம மறந்துவிட முடியாது. ரொம்ப அற்புதமான செய்தி. தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே முதல் எழுத்து பொறிப்பு கிடைத்த இடம் அரிக்கமேடு என்று எல்லோரும் சொல்லுவார்கள். ஒரு ஓட்டுல இத்தன் என்று ஒரு சாத்தன் மாசாத்துவன் மகனே ஆகி என்று சிலப்பதிகாரத்தில் வருவது போல சாத்தன் என்ற ஒரு சொல்லு என்ற ஒரு பகுதி இத்தன் என்ற ஒரு சொல்லு இருந்தது. ஆவி, எதுகுலன், அகல், அன்பிய மகர் என்று சில ஓடுகள் தமிழ் எழுத்துல இருந்த வரலாறு உண்டு. அது அவர் தான் எழுதார். ஆன்ஷியன்ட் இந்தியா நம்பர் 2 என்ற 2வது தொகுதியில அது
தெளிவா அந்த பானை ஓடுகள் எழுத்து பொறுப்புகளை முதல்ல அச்சிட்டவர் அவர் தான். யாரு? மாசி வீலன். அதை பற்றி அப்பொழுது இருந்த டாக்டர் ஐயப்பன் போன்ற சென்னை பல்கலை பேராசிரியர் மக்கள் ரெலிக்ஸ் ஃப்ரம் அரிக்கமேடு, ஹிஸ்டாரிக்கல் ரெலிக்ஸ் அட் அரிக்கமேடு என்று அவர் தான் முதல் அரிக்கமேடு என்று பெயர் கொடுத்தார். அதற்கு முன்னாடி அந்த இடம் அய்யாம்பம், காக்காயந்தோப்பு, வீராம்பட்டினம், வீராம்பட்டினம், அருகன்மேடு, அரிக்கமேடு என்று நடந்தது. இன்றைக்கே நீங்க அங்க அரிக்கமேடு பார்த்தா அங்க அருகனுடைய சிலை, ஒரு புத்திர சிலை ஒன்று பிரம்மன் சிலை என்று வழங்குவார். காக்காயந்தோப்பை அரிக்கமேடு தாண்டி அந்த சுடுகாட்டு ஓரமா அந்த கோயிலை நம்ம பார்க்கலாம், அருகன் சிலையை. இன்றைக்கு அதை பூஜையெல்லாம் போட்டு சிவனாக மாற்றி விட்டார், பிரம்ம ரிஷி கோயிலாக மாற்றி விட்டார். அது உண்மையிலேயே புத்தருடைய சிலை, புத்தருடைய ஸ்டாச்சு. அப்ப புத்த மதம் புதுவையில பரவி இருந்ததுக்கு இது ஒரு சான்று. அருகன்மேடு அரிக்கன்மேடு என்று மாறியது நான் முதலே குறிப்பிட்டேன். அதன் பிறகு அப்படிய அதனுடைய செய்தியை புதுச்சேரி அரசு அந்த இடத்தை எல்லாம் மூடிவிட்டார். பிறகு 41 அவர் கசால் என்றவர் தாப்பருடைய முயற்சியில் அதன் பிறகு மீண்டும் பண்ணிப்பார். கசாலுடைய ஆராய்ச்சிப்படி பல்வேறு பொருட்களை அங்கிருந்து கண்டறிந்தார்கள். அதை நம்ம சொல்ல வேண்டும். பல்வேறு பொதுமக்களை அவருடைய மனைவியோடு சேர்ந்து அவர்கள் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் கசாலர். சுத்துகனு போன்ற இடங்களுக்கு சென்று கற்கோடாரி, புதுமக்கள் தாழி, அந்த ஒரு குழந்தையை இழந்து போயிருக்காங்க. கசாலுடைய அடிப்படையில அந்த ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு அதை கசால் போன்றவர்கள் பிறகு அது அமெரிக்கால இருந்த கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில பணியாற்றிய நம்முடைய அமெரிக்கா கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில இருந்த நம்முடைய இந்திய பெண்மணி விமலா பிக்லி என்ற அம்மையார் 1989, 90, 91 மீண்டும் அரிக்கமேடு அகழ்வார் செய்ய வேண்டும் என்று கருதி இந்திய அரசோடும் புதுவை அரசோடும் ஒருங்கிணைந்த கடித போக்குவரத்து செய்து அப்பொழுது இந்த ஆளுநரிடம் வாங்கி அத 89, 90, 91 அகழ்வார் செய்தார். அப்போதான் நான் நானே போய் அதை பல குழிகளை தோன்றுகிற போது கிட்டே இருந்து நான் செய்திருக்கிறேன். விமலா பெக்லி அம்மையார் அவர்கள் ஆன்சன் கோட் ஆஃப் அரிக்கமேடு, நியூ இன்ஸ்டிடியூஷன் அட் அரிக்கமேடு என்று 2 தொகுதிகளை 2 மடலங்களாக நூல் எழுதினார்கள். மிகப்பெரிய அருமையான நூல் அது. இன்றைக்கு நம்ம நூலகத்துல பார்க்கலாம். பிரெஞ்சு ஆய்வு நூலகத்தை அந்த நூலை வைத்திருக்கிறார்கள். பதிப்பித்தார். மிகப்பெரிய நூல். அதாவது புதிய புதிய தகவல்கள், புதிய புதிய செய்திகள் எல்லாம் விமலா பெக்லி அம்மையார் அவர் செய்தார்கள். அவர்கள் இறந்து விட்டார்கள். அவருடைய அருமையான ஒரு தொண்டை நாம் மறந்துவிட முடியாது. அதுபோல் 1787, 89 பீட்டர் பிரான்சிஸ் என்றவர் ஒரு அமெரிக்கர் புதுச்சேரி அரிக்கமேட்டுக்கு வந்து அங்கிருந்த மணியை பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணார். ஒரு 10 கிலோ அளவுக்கு மணியை கொண்டு போனார். உருக்கு மணி என்று சொல்லுது. சிலிக்கா என்ற மணலை எடுத்து அதுல வண்ணங்களை சேர்த்து, வேதியியல் பொருள் வண்ணங்களை சேர்த்து, கருப்பு, வெள்ளை, ஊதா, மஞ்சள், பச்சை என்று உருக்கு மணி செய்தார்கள். அப்ப உருக்கு மணி தொழிற்சாலை அரிக்கமேட்டில் இருந்தது சான்று. அதுல அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா உருக்கு மணி செய்த பிறகு சிட்டங்கள் நிறைய கிடைத்தது. நான் கூட எத்தனை நிறைய வச்சுக்கிறேன், அதை காட்டுவதற்கு இல்லை. சிட்டங்கள் கிடைத்தது. உருக்கு மணி செய்த தொழிலை அதுக்கு செய்து சிறு சிறு நூடுகளாக்கி அதை நூலில் கொடுத்து வெளியூர்களுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். அது ஒரு பகுதியாக பார்க்கலாம். அது உருக்குமணி தொழிற்சாலை. பீட்டர் பிரான்சிஸ் என்பவர் அந்த உருக்குமணி எல்லாத்தையும் சேகரித்து நம்முடைய புதுவை அருங்காட்சியகத்துக்கு கொண்டு சென்று அதை கொடுத்தாரு. அது நல்லா ஞாபகம் இருக்கும். பீட்ஸ் எம்போரியம் அட் அரிக்கமேடு என்று ஒரு நூலை எழுதினார், ஆங்கிலத்தில் ஒரு நூலை எழுதினார். அவர் வருகிற போது அவரை நான் தான் முதல் அரிக்கமேடு அழைத்து சென்றேன். அந்த காலத்தில் அதான் பார்க்கணும். புதுவை அருங்காட்சி வந்த பீட்டர் பிரான்சிஸ வேல்முறை நிலையத்தை நோக்கி செல்லுமாறு அழைத்து விட்டார்கள். அவர் என்கிட்ட வந்தார். என்னுடைய வண்டியில அவரை அழைத்து கொண்டு போய் நான் அந்த காட்டி நானும் அவருமாக அதை தோண்டி துருவி பல மணிகள் எல்லாம் எடுத்து புதுவை அருங்காட்சி கொண்டு போய் அதை பத்திரப்படுத்தினோம். என்னுடைய பணி என்னன்னா, இந்த உருக்கு மணி எவ்வாறு உருக்கினார்கள், எவ்வாறு சூளையில் இட்டார்கள், அது கரண்டி எப்படி தயார் பண்ணார்கள் என்று எல்லாம் அவர் படம் போட்டு விளக்கினார் அந்த காலத்தில். அது அப்பதான் கூட இருந்து சிறில் ஆண்டனி என்ற அந்த அருங்காட்சியக காப்பாளர்
அவையெல்லாம் பாதுகாத்து அவருக்கு எல்லாம் மதிப்பளித்து அவர் எழுதிய நூலுக்கெல்லாம் வரவேற்பு அளித்து பாராட்டிய ஒரு காலம் உண்டு அந்த காலத்துல. சிலுநட்னி அங்க அருங்காட்சியகத்தில் காப்பாளர் இருந்த போது பல்வேறு பொருட்களை எல்லாம் தேடி துருவி கண்டறிந்து அரிக்கமேடு மண்ணோடுகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் அங்க என்பவர் உருக்கமணி மட்டும் எடுத்து செய்யல. அவர் என்ன பண்ணாரு, கல்மணிகள் சொல்றேன்ல, குவார்ட்ஸ் என்று சொல்கிறார், அரை மதிப்பீடு கற்கள் என்று சொல்கிறார், ஸ்டோன் என்று மார்ட்டின் வீலர் தன் நூலில் குறிக்கின்ற அந்த இடத்துக்கள், நீலக்கல், பச்சைக்கல், கோமேதகம் இது போன்ற கற்களை இலங்கை போன்ற மணிப்பல்லவம் போன்ற தீவு மற்ற இடங்களில் எல்லாம் அந்த கற்களை கொண்டு வந்து சிறு சிறு துண்டுகளாக்கி அந்த துண்டுகளை அவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெருகிட்டு அதுல துளையிட்டு அதில் மாலை ஆக்கியிருக்கிறார்கள். அந்த மணி ஏன்டா இருக்கு, நிறைய வச்சிருந்தாங்க. அந்த மணிகளை எல்லாம் அந்த பீட்டர் பிரான்சிஸ் என்பவர் கண்டிருந்தார். ஆமா, அந்த மணிகள் கோமேதகம், பச்சைக்கல், நீலக்கல் போன்ற அரிய வகை மணிகளை எல்லாம் சேர்த்து அந்த நூலின் முகப்பு அட்டயத்துல அவர் போட்டிருக்கார். பீட்ஸ் எம்போரியம் மற்றும் அரிக்கமேடு என்ற புத்தகத்துல அவர் அதை முகப்பு அட்டையா போட்டார். பல மணிகளை கிலோ கணக்கில் நம்முடைய அருங்காட்சியகத்துல அவர் கொடுத்தார். அந்த அளப்பரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த மனிதரை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அவரோட நான் பழைய காலம், நல்ல ஆராய்ச்சியார். அவர் அந்த கல்மணிகளை எல்லாம் கட்டியை போட்டு ஒரு புத்தகமாக்கி அங்க வந்து ஒரு காட்சி வைத்து இன்றைக்கு நீங்க புது அருங்காட்சியகம் சென்றால் அந்த மணிகளை எல்லாம் பார்க்கலாம். அவருடைய முதல் பணி. குறிப்பா அரிக்கமேட்ல எத்தனை பேர் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம ருவாய் துப்ராய், கசால், பட்டாராமன், தாப்பர், ஹென்றி மார்ஷல் என்று பல அறிஞர் பெருமக்கள் செய்தார்கள். நம்முடைய சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ஆராய்ச்சி செய்தார். பல்வேறு அறிஞர் பெருமக்கள் அரிக்கமேட்ல வந்து இங்கேயே தங்கியிருந்தார்கள். நம்ம முருங்கபாத தங்கியிருந்தாங்க அந்த காலத்துல. புதுவை பல்கலைக்கழக அகழ்வாராய்ச்சி மாணவர்கள், பேராசிரியர் பெருமக்கள் எங்க ஊர்ல தங்கியிருந்தார்கள். அவரோடு நான் சென்று அவரோடு பழகி அந்த காலத்துல ஒரு நிலம். விமலா பிக்லி அம்மையார் தோன்றுகிற போது தனியே மனிதராக வந்து மாட்டிக்கொண்டார். வெயில் நேரம், மே மாசம் சித்திரை அந்த நேரத்துல ஒரு குடையை பிடித்துக் கொண்ட அம்மையார் அந்த குழியில இறங்கி அவர்களே செய்தார்கள். பாருங்க, இந்த வரலாற்று ஆர்வம், அந்த வரலாற்று உந்துதல், புதியன கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் மண்ணின் மனிதர்களே இல்லை. ஆனா எங்கோ பிறந்து வடநாட்டுல பிறந்த அந்த விமலா பிக்லி என்ற அம்மையாருக்கு இருந்தது பாருங்க. அதை நான் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். இந்த நேரத்துல நினைத்து பார்த்தேன். ஆனா அது என் தந்தையார் 1945-46 மார்ட்டின் வீலர் அகழ்வாய்ச்சி செய்த போது அவருக்கு துணையாக இருந்து அந்த பணியை செய்தவர்கள். சாப்பாடு கொடுப்பது, பாதுகாப்பது, கொட்டா போடுவது, குடைபிடிப்பது, வருகிற அந்த பணியாளர்களை பட்டியல் போட்டு தருவது, அவர்கள் சம்பளம் கொடுப்பது போன்ற பணியெல்லாம் செய்தார். நிறைய ஆட்ட சொல்லியிருக்காரு. மார்ட்டினுடைய அளப்பரிய ஒரு செயலை என் தந்தையார் அடிக்கடி சொல்வது. சாய தொட்டி அங்க இருக்கு, நெசவு செய்திருக்கிறார்கள், நெசவாளர்கள் நெசவுதற்கான நெசவு கருவிகள் அங்க அரிக்கமேட்ல கிடைத்ததாக அவர் சங்கு வளையல்கள் கிடைச்சது. மார்ட்டின் வீலர் காலத்துல சங்கு வளையல்கள், அது போல பல பொருட்களை அவர் கண்டிருந்து கொடுத்து அந்த நூலை எழுதினார். அதை விட ஒரு மேல போய் நம்முடைய விமலா பிக்லி அம்மையார் பல செய்திகளை அந்த நூல்ல அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நம்ம பார்க்க முடியாது, அந்த புத்தகத்திலே நீங்க பார்க்கலாம். நீண்ட நெடுங்காலமாக ஆராய்ச்சி செய்து 91 அதை மூடிவிட்டார்கள். அதன் பிறகு அதை யாரும் பார்க்கவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டுல பொருந்தல், ஆதிச்சநல்லூர், கீழடி, கொடுமணல் போன்ற இடங்களில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள், பாராட்டுகிறார்கள். கீழடியை பற்றிய உலகம் அறிந்து செய்தியை சொல்கிறார்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் நாகரிகத்தோடு வாழ்ந்தான், நாகரிக உடையவன் தமிழன் என்பதற்கான அடையாளம் என்று சொல்கிறார்கள். உண்மை. அது போலவே நம்முடைய புதுச்சேரி அரிக்கமேட்ல இன்னும் பல இடங்களை தோண்டி பார்த்தால் நாம் உண்மையா பல புதிய தகவல் கிடைக்கும். அந்த இடங்களை எல்லாம் நாம கையகப்படுத்த வேண்டும். தனியார் இடங்களை நாம் கையகப்படுத்த வேண்டும். அரிக்கமேட்டை இன்னும் நம்ம சரி பண்ணல, 91 சரியா போச்சு. இந்திய அரசும் நம்முடைய புதுவை அரசும் தமிழக அரசும் அது முயற்சி செய்து பல
கோடி ரூபாய்களை ஒதுக்கி இன்றைக்கு கீழடியை அகழ்வாய் செய்வது போல அரிக்கமேடு அகழ்வாரிசை என்று ஒன்றை செய்ய வேண்டும். செய்தால் பல புதிய பொருள்கள் கிடைக்கும். ஒன்றை குறிப்பா சொல்ல வேண்டாம். புதுச்சேரி அரசு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடங்களை பாதுகாக்கிற ஒரு முயற்சியில் இருக்க நம்முடைய சுற்றுலாத்துறை சுற்றுலா வளர்க்க வேண்டும் என்று கருதி நடுவண் அரசு புதுச்சேரி அரசுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. நம்முடைய முருங்கப்பாத்து நேரா சூடாட்டு போற வழியில இன்றைக்கு 10 கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய அருங்காட்சியகம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி அருங்காட்சியகம் அங்க இடம் மாறணும். புதுச்சேரி அருங்காட்சியகத்தை கொண்டு போய் அங்க வைக்க போறாங்க. எங்க அந்த அரிக்கமேடு அண்ணாண்ட அரிக்கமேடு இன்னாண்ட அந்த அருங்காட்சியகம். ஆனா 10 கோடி ரூபாய் செஞ்சு வைக்கிற அந்த இடத்துல வைப்பதற்கான கல்லு, மணி, மட்பாண்ட ஓடுகள், முதுமக்கள் தாழிகள், மணிகள், சங்கு வளையல்கள் எதுவுமே இல்லை. இப்ப என்ன செய்ய போறாங்க? 10 கோடி ரூபாய்க்கு சுற்றுலாத்துறை செய்கிற அந்த இடம் பாராட்டுக்குரியது. ஆனால் அந்த அருங்காட்சியகத்தில் வைப்பதற்கான பொருள் ஏதும் இல்லை. புதிய புதிய தகவல்கள், புதிய புதிய பொருளை கொண்டு போய் அங்க அரிக்கமேட்ல வைக்கணும்னு சொன்னா அதுக்கு முக்கியமா நாம அங்க அகழ்வாய் செய்ய வேண்டும், பல குழிகள் போட வேண்டும். அறியாம சுடுகாட்டுல இருந்து தேங்காய் திட்டு வரைக்கும் அந்த இடத்த பல குழிகளை போட்டு இப்போது கையகப்படுத்திருக்கு. வேலி போட்டுக்கிறார்கள். வேலி போட பார்த்தா அது இன்னும் பல இடங்கள் கையகப்படுத்தி புதிய குழிகள் போட்டு புதிய உத்வேகத்தோடு ஆராய்ச்சி செய்தால் பல செய்திகள் நமக்கு கிடைக்க வரும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. பொதுவா அரிக்கமேடு இப்ப புதர் மண்டி கிடக்குது. வேற ஒண்ணும் இல்ல. எதற்கு போனா ஒரு அட்ராயன்பாங்களா இருக்கும், எதுவும் கீழே கிடையாது. எல்லா குழிகளையும் மூடி விட்டார்கள். அரிக்கமேட்டுக்கு வருகிறவர்கள் ஏதாவது பொருள் இருக்குதான்னு பார்க்கணும்னு பாக்குறாங்க. எதையும் பார்க்க முடியாது. அப்ப எந்த பொருள் பார்ப்பாங்க? மீண்டும் தோண்டி அந்த பொருளை கொண்டு வந்து அருங்காட்சியத்தில் வைக்க வேண்டும். இப்பொழுது கட்டக்கூடிய புதிய அருங்காட்சியகத்தில் அந்த இடத்த வச்சாதான் நமக்கு ஓரளவு நமக்கு செய்தி, இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. கீழடி எடுத்தாது தமிழக அரசு அங்க ஒரு அருங்காட்சியகம் வைத்திருக்கிறார்கள். அருமையான பல கோடி செலவு செய்யுது. தமிழக மக்களுக்கு நம்ம பாராட்ட வேண்டும். கீழடி தமிழின் காலடி என்று சொல்கிற வகையில அந்த இடத்தை அவர்கள் கொண்டு போய் அதை வைத்து பாதுகாக்கிறார்கள். தமிழக அரசும் தமிழக எடுக்கின்ற முயற்சிக்கு நடுவரசும் ஒத்துழைத்து செய்கிற ஒரு செயலை புதுவை அரசு இது வரைக்கும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய நேரடியான ஒரு கோரிக்கை. புதுவை அரசும் தமிழக அரசும் அல்லது நடுவண் அரசும் இதை கருத்திலே கொள்ள வேண்டும். அரிக்கமேடு இன்னைக்கு போய் பார்த்தா வரலாற்று சிறப்புமிக்க இடம் நம்ம இடமா இருக்குது. சமூக விரோதிகள் போய் எல்லாம் பாட்டுல போடுறான், பாட்டு உடைச்சி போடுறான், எல்லாம் போய் தங்கதே பல்வேறு தவறான குடிக்கிற மாறிடுதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அது குடிகார இடமா மாறிடுது. நம்ம அரிக்கமேடு குடிமக்களுடைய கூடாரமாக மாறிவிட்டதுன்னு சொல்லணும். அந்த வேற எப்படி சொல்றது?